இந்த செந்தூர் எவ்வளவு சிறப்புக்குரிய திருத்தலம் என்பதை இங்கே கூடியிருக்கக்கூடிய பக்தர்களினுடைய அளவை காணுகிற போதே நம்மால் உணர முடிகிறது. இங்கே நான் திரையிலே பார்க்கின்றேன். கடல் எது, பக்கத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் என்று தெரியாத அளவிற்கு ஏற்கனவே இந்த திருத்தலத்தில் பாடப்பட்டது போல கடலா கடல் அலையா என்று எண்ணுகின்ற அளவுக்கு லட்சக்கணக்கான பக்தர்களை இங்கே தன் வசம் முருகப்பெருமான் ஈர்த்து வைத்திருக்கின்றார். இரவே இங்கு வந்து இடம் பிடித்து இந்த திருத்தலத்திலே தங்கி இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினுடைய காட்சியை திரையிலே இருந்தாவது எங்காவது ஒரு மூலையில் நாம் கண்டுவிட மாட்டோமா? முருகனின் அருளுக்கு நாம் பாத்திரமாகிவிட மாட்டோமா? அவனின் கடைக்கண் பார்வை நம் மீது பட்டுவிடாதா என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டு கடை கோடையில் நிற்கின்ற பக்தர்களுக்காக ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். இந்த திருச்செந்தூரினுடைய பெருமையை நாமெல்லாம் பேசுவதற்கு காரணமாக திருச்செந்தூர் மகாத்மியத்தை நமக்கு சொன்னவர் வியாச மகரிஷி. 18 புராணங்களையும் நமக்கு அருளிய வியாச முனிவரிடத்திலே பிரம்மஞானியாகிய சுகபிரம மகரிஷி சென்று இந்த சீரலைவா என்கின்ற பதியிலே நீங்காது முருகன் எழுந்தருளி உள்ளார் என ஒரு முறை உரைத்தீர்களே, அத்திருத்தலத்தின் பெருமையை விரிவாக கேட்க ஆசைப்படுகிறேன், எனக்கு சொல்ல வேண்டும் என்று சுகமுனிவர் கேட்க வியாச முனிவரால் சொல்லப்பட்டதுதான் இந்த திருச்செந்தூரினுடைய மகாத்மியம். 1000 கோடி முறை அஸ்வமேத யாகம் செய்த பலன், அனைத்து விரதங்களையும் முறையே கடைபிடிக்க அதனால் வரும் பலன், பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு தான தர்மங்கள் செய்த பலன், காட்டில் தவம் புரிவதனால் வரும் பலன், சிவபெருமான் குடிகொண்டு அருள் புரியக்கூடிய திருக்கைலை மலையிலே அந்த சிவபெருமானை சென்று தரிசித்த பலன், இவை அனைத்தும் ஒரு சேர உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? இந்த செந்திலம்பதியிலே நின்று முருகப்பெருமானின் 6 எழுத்து மந்திரமாகிய ஓம் சரவண பவா என்கின்ற மந்திரத்தை உள்ளம் உருக ஒரு முறை சொன்னால் போதும்.